Hello students, this is Iqbal. Exercise 3.17 ல 7th sum பார்க்க போறோம். இப்போ first subdivision. அதில் பார்த்தீங்கன்னா டைரக்டா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறது 12 3x 5 is equal to y z 3 5. எல்லாத்துலயும் x y z எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அவ்வளவுதான். இங்க x க்கு நேரா என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இங்க வந்து செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இங்க செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் x = 3 அவ்வளவுதான். x = 3 கண்டுபிடிச்சாச்சு. y வேணும். y இங்க இருக்கா? இந்த y வந்து இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட்ல 12 இருக்கு. அப்போ y = 12. சோ அதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் z வேணும். z இங்க இருக்கு. இதுக்கு நேரா இங்க என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் z இங்க 3. அப்ப z = 3. வேற ஒண்ணுமே இல்ல இதுல. That's all. Okay. So second one பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணனும். கொஞ்சம் டிஃபரண்டான சம் தான் இது. இங்க x + y க்கு நேரா என்ன இருக்கு? 6 இருக்கா? செகண்ட் क्वेश्चन எழுதிறேன். x + y to 5 + z xy is equal to 6 to 5 8. இங்க பாத்தீங்களா அங்க 2 நம்பர் மட்டும் இருக்கிற இடத்துல அதே ஈக்குவல் நம்பர் இருக்கு. அப்பனா ரெண்டும் ஈக்குவல் மேட்ரிக்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்ல. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா x + y is equal to 6 எடுத்துக்கிறேன். x + y = 6. இது ஈக்குவேஷன் 1. அப்புறமா 5 + z அதுக்கு நேரா என்ன இருக்குங்க? 5 இருக்கா? = 5. அப்போ இதுல டைரக்டா நமக்கு என்ன கிடைச்சிருச்சுனா z கிடைச்சிருச்சு பாருங்க. 5 - 5. 5 - 5 என்ன வரும்? 0. அப்போ z = 0 நமக்கு டைரக்டாவே கிடைச்சிருச்சு. சோ இது பிரச்சனை இல்ல. இது முடிஞ்சிருச்சு. z முடிஞ்சிருச்சு. ஆனா x y தான் இப்ப வேணும். இங்க பாருங்க xy இருக்கு. அதுக்கு நேரா என்ன இருக்கு? 8 இருக்கு. xy க்கு நேரா 8 இருக்கு. நான் இத என்ன பண்றேன்னா y = மாத்திக்கிறேன். y = 8/x அப்படினு வெச்சுப்போம். இதான் ஈக்குவேஷன் 2 னு வைக்க போறேன். ஏன்னா இதெல்லாம் ஈக்குவேஷன் இல்ல, வேல்யூ கிடைச்சிச்சுனால இது ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்க போறேன். சோ இந்த ஈக்குவேஷன் 2 நான் ஈக்குவேஷன் 1 ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ ஈக்குவேஷன் 2 put in ஈக்குவேஷன் 1 பண்ண என்ன ஆகும்? 1 இங்க இருக்கா? அப்போ x + y இருக்கு. x + y க்கு பதிலா நம்ம அந்த 8/x போட போறேன். 8/x = 6 இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டினாமினேட்டர்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். x இருக்கா? அந்த x ஆல எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிபிள் பை x on both sides. இங்க x ஆல மல்டிப்ளை பண்ணா இது என்ன ஆயிடும்? x² ஆயிடும். இங்க x ஆல மல்டிப்ளை பண்ணா 8x/x. இங்க x ஆல மல்டிப்ளை பண்ணா 6x ஆயிடும். இந்த x-ம் இந்த x-ம் கேன்சல் ஆயிடும். அப்போ x² இங்கேயே வச்சுக்கோங்க. இந்த 6x இந்த சைடு வந்தா என்ன ஆயிடும்? -6x ஆயிடும். இந்த 8 இங்கேயே தான் இருக்கும். +8 = 0. இப்போ ஃபேக்டரைசேஷன். மல்டிப்ளை பண்ணா 8 வரணும். ஆட் பண்ணா -6 வரணும். இங்க பிளஸ் இங்க மைனஸ். நல்லா கவனிங்க. இங்க பிளஸ் இங்க மைனஸ் தான், ரெண்டுமே மைனஸ் தான். அப்ப ஆட் பண்ணனும். அப்ப என்ன வரும்? -2 × -4 minus +8 வரும். -2 4s are 8. -2 -4 -6 வந்துருச்சா? இந்த -2 ஐயும் இந்த -4 ஐயும் அப்படியே எழுதிக்கோங்க. x² பக்கத்துல என்ன இருக்கு? 1 இருக்கா? /1/1. அப்போ இங்க x தான இருக்கு. x கீழ சேர்த்துக்கோங்க. x - 2 னு ஆயிடும். x - 2 இங்க x - 4 = 0. ரெண்டா பிரிக்கலாம். x = 2 அப்புறம் x = x - 2 = 0 னு போட்டு அப்புறமா x = அப்படி பிரிச்சுக்கோங்க. என்ன? -2 வந்து +2 ஆயிடும். -4 வந்து சரி பண்ணா +4 ஆயிடும். ஓகே. இப்போ நமக்கு x கிடைச்சிருச்சு. y வேணும். அப்போ x க்கு ரெண்டு வேல்யூ இருக்கு. when x = 2 ஆ இருந்துச்சுனா y = என்ன இருக்கு? 8/2. 8/x இருக்கா? அதுல போய் அப்ளை பண்ணுங்க. 8/2. அப்போ அடிச்சீங்கன்னா 4 கிடைக்கும். when x = 4 ஆ இருந்தீங்கன்னா y = என்ன கிடைக்கும்னா 8/4 அடிச்சீங்கன்னா 2 டைம்ஸ். அப்ப 2 4s are 8. 2 கிடைக்கும். அப்போ therefore சொல்யூஷன் வந்து என்னவா இருக்கும்னா
அது x வந்து 2 x 2 இருக்கும்போது y வந்து எவ்வளோ 4 z வந்து எவ்வளோ 0 அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை இது இருக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்படி எழுதிக்கோங்க x வந்து 4 இருந்துச்சுன்னா x வந்து 4 இருந்துச்சுன்னா y எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 2 கண்டுபிடிச்சிருக்கோம் y ஈக்குவல் டு 2 z வந்து அதே 0 தான் ஸோ இதில் ரெண்டு ஏதாச்சும் ஒரு ஆன்சர் கரெக்ட் சரியா இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம் இதை பார்த்தா இதான் பயங்கரமாக தெரியும் ஆனால் ஈஸி தான் தேர்டு வந்து நம்ம கொஸ்டின் இதில் இருக்க நிறையா இருக்கனால அப்படியே எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து தேர்டு டைட்டில் போட்டுருவோம் ஓகே ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 9 கொடுத்துருக்காங்க இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன் செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன் தேர்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 7ன்னு கொடுத்துருக்காங்க இது ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 7 அப்போ இங்கேயும் ஒய் ப்ளஸ் ஜெட் இருக்குல்ல அதுக்கு 7 போட்டால் நமக்கு எக்ஸ் கிடச்சிருந்தானே அப்போ என்ன பண்ணுறேன்னா ஈக்குவேஷன் 3யை நான் ஈக்குவேஷன் 1ல் போட போகிறேன் அப்போ அந்த எக்ஸு மட்டும்தான் அப்படியே இருக்கும் ப்ளஸ் இந்த ஒய் ப்ளஸ் ஜெட்டுக்கு பதிலாக நம்ம 7 போட்டுடலாம் இஸ் ஈக்குவல் டு 9 அப்போ எக்ஸ் எனக்கு கிடச்சிரும் எக்ஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 7 அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 இது ஓகேவா சரி அப்புறமா அப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் இசட் கிடச்சிரும் அப்போ ஈக்குவேஷன் 2வை நான் எக்ஸோட வேல்யூ மட்டும் போட போகிறேன் 2 அப்புறம் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 5 அப்போ இசட் தான் வேணும் அப்போது 5 மைனஸ் 2 அப்போது இசட் ஈக்குவல் டு 3 அப்போது செகண்ட் வேல்யூ கிடச்சிருச்சு இப்போ தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டிங்கன்னா நான் ஜெட்டோட வேல்யூ போட்டால் எனக்கு ஒய் கிடச்சிரும் வேணா இருக்குங்க ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 7 அப்போது ஒய் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 7 அப்போது ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் 7 மைனஸ் 3 அப்போது ஒய் ஈக்குவல் டு 4 7ல் 3 போச்சுன்னா 4 அவ்வளோதான் தேர்ஃபோர் சொல்யூஷன் வந்து எக்ஸ் வந்து எனக்கு 2 கிடச்சிது ஒய் வந்து 4 கிடச்சிருது ஜெட்டு வந்து 3 கிடச்சிருக்கு தட்ஸ் ஆல் ரைட் ஆன்சர் தப்பான்னு பார்த்தா 3 ப்ளஸ் பண்ணி பாருங்கள் 2 + 4 6 6 + 3 9 வந்துருச்சு பாருங்கள் ஓகே